பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை தாவேகா தலைவர் விஜய் சந்திக்கும் இடத்தை தேர்வு செய்வதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும், மழை காரணமாக அம்பேத்கர் திடலுக்கு பதிலாக தனியார் மண்டபத்தில் கூட்டத்தை நடத்த தாவேகா முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பூபாலன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பூபாலன், வணக்கம். விவரங்கள் கண்டிப்பாக நவீனா, காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமையப்போவதாக அறிவித்த நாள் முதல் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து 2 வருடங்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். அதாவது இந்த விமான நிலையம் வந்தால் குடியிருப்புகளையும் நீர்நிலைகளும் அதே போன்று விளையாட்டுகளும் அழிந்துவிடும் என்பதால் இந்த விமான நிலையம் இப்பகுதியில் வேண்டாம், மாற்று இடத்தினை தேர்வு செய்து அப்பகுதியில் இந்த விமான நிலைய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து 2 வருடங்களாக மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களை ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பல கட்சி தரப்பினர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் இயற்றி வருகின்றனர். அந்த ஒரு வகையில் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அதே போன்று தீர்மானம் இயற்றியுள்ளார். அதாவது பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையத்தை ரத்து செய்து மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தீர்மானத்தை ஏற்றுள்ளார். அதே போன்று போராடக்கூடிய மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பேசப் போவதாகவும் தெரிவித்தார். அந்த வகையில் வருகின்ற 20ஆம் தேதி, அதாவது நாளை மக்களை சந்திப்ப இருப்பதாக தகவலானது வெளியாகி அதுவும் உறுதியாகி இருக்கிறது. அவர் மக்கள் கூடி சந்திக்கக்கூடிய பகுதியானது 2 இடவினை தேர்வு செய்தனர். அதாவது ஏகனாபுரம் அம்பேத்கர் திடல் என்று சொல்லக்கூடிய ஏகனாபுரம் அருகே உள்ள பகுதியும் அதே போன்று பரந்தூர் அருகாமையில் உள்ள வீனஸ் என்ற தனியார் திருமண மண்டபமானது தேர்வு செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று வரை ஏகனாபுரம் அம்பேத்கர் திடலில் மட்டுமே அவர் சந்திக்கக்கூடிய நீளமானது அதிகமாக இருக்கிறது. மக்களும் அதிகமாக கூடி அவர்களை சந்தித்து பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது ஏற்பட்டது. இந்த நிலையில் இரவு முழுவதும் விட்டு மழை பெய்து அப்பகுதி சேறு சகதியமாக இருப்பதன் காரணமாகவும் அதே போன்று வீனஸ் திருமண மண்டபத்தை மாற்றி அமைக்கலாம் என்ற ஒரு முடிவினை எடுத்திருந்தனர். இந்த நிலையில் போராட்ட குழுவினர் எங்க முடிவில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஏகனாபுரம் அருகே உள்ள அம்பேத்கர் திடலில் மட்டுமே விஜய் சந்திக்க கூடும் என்றும் மற்றொரு தரப்பினர் வீனஸ் மகாலில் சந்திக்க கூடும் என ஒரு தகவலையும் தெரிவித்திருந்தனர். இதனால் எந்த பகுதியில் விஜய் சந்திக்க போகிறார் என்பது இதுவரையில் ஒரு குழப்ப நிலையானது நீடித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.